இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு இது ரொம்ப நாளாக ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, நிகழுது, நிகழுது, அதை உணர முடியுது, அதை அனுபவிக்க முடியுது, அனுபவமாக பார்க்க முடியுது. ஆனால் அது எப்படி நிகழுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. அப்போ சாட்சியாக பார்த்துருந்தாலும் அதுக்கு விளக்கம் புரியல. இப்போது அதுக்கு ஆன்சர் கிடச்சப்போ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணலான்னு பண்ணுறேன். இது எப்படின்னு கேட்டால், ஏன்னா ஆழ்மனம், அப்புறம் மேல் மனம் அப்படின்லாம் சொல்கிறோம். மனம் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். அப்போ என்னோடய ஆழ்மனம்னா என்ன, மேல் மனம்னா என்ன அப்படின்னு நம்ம தேதியாக உணர்ந்திருப்போம். ரொம்ப ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ரொம்ப வருஷமாக இது வரைக்கும் இருந்த பிறவிலே இல்லை எல்லாமே ஆழ்மனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேல் மனம்னா இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க காலங்களில் காட்சிகள், கண், ஐம்புலன் வழியாக பார்க்குற இதெல்லாம் படிக்கிறது, கேட்குறது, நுகர்றது, சம்திங் எல்லாமே இதை வந்து மேல்மனம்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு மேல்மனம் உள்ளது எனக்கு பிறகே இருக்கும். அதுவும் சில டைம் மறந்துடும். இப்போது போன வாரம் திங்கட்கிழமை மண்டே என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னா சட்னி ஞாபகம் வருதா? வரல. அப்புறம் எப்படி பிறந்தப்போ இருந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள இந்த எப்போ விஷயம் ஞாபகம் இருக்கும். ஸோ ஆழ்மனத்துக்கு இதெல்லாம் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதை மூலமாக நீங்கள் இதை உணர்ந்துக்க முடியும். அதனால் மகாபாரதத்தில் அந்த குருஷேத்திர போர் நடந்திருக்கும் இல்லையா, 18 days. அதில் எல்லாமும் கௌரவர்கள் இறந்து போயிருப்பாங்க. 100 பேரும் அவுட். அப்போ அந்த காந்தாரி கிருஷ்ணா கிட்டே கேட்பா, பாண்டவர்கள் அவ்வளோ பேரும் இருக்காங்க, ஒருத்தர் கூட காலியாகலை, அவங்க முழுமையாக இருக்காங்க, நாங்கள் 100 பேர் இருந்தோம், இதில் ஏதாவது ஒருத்தராக இருந்திருக்கணுமே, ஏன் 100 பேருமே இறந்து போனாங்க அப்படின்னு இது என்ன நியாயங்கிற மாதிரி கிருஷ்ணா கிட்டே கேட்கும்போது கிருஷ்ணா சொல்லுவார், இது இது வந்து நிகழ்ந்ததுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எப்படி, நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லியிருப்பார். அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான், முன்னொரு காலத்தில் வந்து 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஒரு வேடனாவோ இல்லை வேட வச்சு இப்போ இந்த குரூப்பில் இருப்பாங்கள்ல, அந்த மகாபாரத அந்த கொலைக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பேரும் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கும்போது 100 பறவைகள் இருந்த ஒரு கூட்டை எரிச்சிருப்பாங்க, வேட்டையாடி எரிச்சிருப்பாங்க. அப்போது வேட்டையாடி எரிக்கிற சுச்சுவேஷனில் அந்த 100 பறவைகள் இறந்து போயிருக்கும். அதோட கர்மாவின் தாக்கம் இப்போ வந்து இந்த 100 குழந்தைங்களாக பிறந்து 100 இறந்து போயிட்டு, அந்த இழப்பு அவங்க பரிதவிச்சு அவங்க துடிச்சிருப்பாங்கள்ல, அதே இதை நீங்கள் அனுபவிக்கணும்ல, அதனால் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாங்கிறத தாண்டி, நான் 5000 வருஷம் முன்னாடி செஞ்சதை அதுக்கு இன்பிட்வீன் கேப்லேயே நீங்கள் ஏதோ பண்ணி என் கர்மாவை அடுத்தே எனக்கு சரி பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் கழித்து இப்போது அது குருவி, அது வந்து அப்போது இப்போ மனிதர்கள், இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னொன்னே, பிரபஞ்சத்துக்கு உயிர் தான், அது மனித உயிர் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று, அந்த 5000 வருடங்களாக நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை காத்துக்கிட்டே வந்தது. அதனால் எப்போ அந்த புண்ணியம் தீருதோ, எப்போ அது தீருதோ அதன் அப்போது இது வந்து நிகழ்த்தப்படுதுன்னு சொல்லுவார். இது இது வந்து இது இது வந்து புரிஞ்சிக்க தான் இந்த மாதிரி வாழ்க்கை இப்போது நடக்குது பார்த்தீங்களா, இதை புரிஞ்சிக்க தான் இந்த மாதிரி ஊமைகள்லாம் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக அந்த சொன்ன ஒரு ட்ரெயினில் அயர்லாந்து பீப்புள் அவங்க கூட அந்த அந்த கப்பலை வந்து நான் மீட் பண்ணுறது, அவங்க கூட பேசினது, அப்புறம் வந்து அவங்க கூட எடுத்துகிட்டு அவங்க இன்ஸ்டாவில் எங்கே இதை ஷேர் பண்ணது, அப்புறம் வந்து எப்படி இந்த செல்ஃபி எடுக்க வந்துச்சு, எப்படி பேசினோம், அவங்க எங்கே கழுகுமலை போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி வந்தாங்க, அது எப்படி எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க, இது எப்படி இந்த கம்யூனிகேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் கூட உட்காந்து எங்கள் பக்கத்தில் இருந்தவங்களும் அவங்களோட மிங்கிள் ஆனாங்க. அவங்களும் ஸ்ரீலங்கா, இவங்களும் ஸ்ரீலங்காவில் பிறந்ததுனால அந்த வகையில் அவங்க ஃப்ரெண்டானாங்க. அதை நானும் பார்க்குறேன். அப்புறம் அவங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஹேர் பேண்ட் கொடுத்து போட்டு அவங்க ஹேர் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம நார்மலாக இந்தியாவில் பக்கத்து சைடில் இருக்கவங்களுக்கு கூட இது செய்கிறதுக்கு கொஞ்சம் இது. ஆனால் அயர்லாந்துலேருந்து வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாத ஒரு பொண்ணுக்கு
அந்த பொண்ணும் அந்த திறந்த மனசோடு இருந்து நாங்களும் இதை செய்ய முடியுது நானும் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. சரியா? இதுக்கு விளக்கம் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி தான் இந்த இந்த செயல் வந்து நம்ம நடப்போம். இது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி எனக்கு யூடியூப்பில் ஒருத்தர் தெரியும். அந்த கனடாவிலேருந்து அவங்க பேசுவாங்க. அந்த அந்த இது வந்து என்னென்னா கனெக்ஷன் ஆகும்போது யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ ஒரு மனிதர் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, எங்கேருந்தோ பேசுகிறாங்க. எனக்கு வந்து லைக் போடுறதே பிடிக்காது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்குற வீடியோஸ் வந்து மித்த இதெல்லாம் தாண்டி வேறு எதுவும் பார்க்குறதும் கிடையாது. ஐ மீன் இந்த பொழுதுபோக்குறது மாதிரி. அப்போது அது கமெண்ட் பண்ணி, அதுக்கு ரிப்ளை பண்ணி, அந்த கான்வர்சேஷன் வர்ற அளவுக்கு எது நம்மளை தூண்டுச்சு? ஏன் அப்படி நடந்துச்சு? அப்படின்னு எனக்கு ரொம்ப கேள்வி இருந்துச்சு. இது ஒன்று. நாம் அதை பற்றி எந்த பிரகையும் எடுக்கலை. நமக்குள்ளே அந்த தேடுதலும் இல்லை. ஆனால் இது நிகழுது. ஆனால் இதுலேருந்து நான் வெளில வர முடியல. பட் எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான விருப்பு தாண்டி இது நடக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு ஒரு செயல். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நான் மகாபாரத எக்ஸாம்பிள்னு சொன்னேன். லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் இந்த மதுரை அந்த எங்கூட இந்த ஸ்ரீலங்கா பீப்புள் 2 பேர் பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி. அது ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு 10 இயர்ஸ் வந்து பழக்கம் இருந்து அதுவும் பக்கத்துலேயே இருந்து பழகுனா எப்படி இருக்காங்க அது மாதிரி கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. வித்தின் ஒரு 1/2 அன் ஹவரில் அந்த ட்ரெயின் கேப்பில் ட்ராவல் பண்ணவங்க. ஸோ இது எப்படி இந்த கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு எனக்குள்ளே தேடும்போது தான் இந்த ஆன்சர் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி நான் அதை கேட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு ஆன்சர் வந்ததுனால இதை ஷேர் பண்ணுறேன். இன்னொரு எக்ஸாம் கூட நான் ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ பேச எனக்கு மறந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம ப்ரெசண்ட் அதாவது அது எப்படி நிகழுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் வந்து அந்த முன்னொரு இப்போ என்ன சொல்கிறது, அந்த ஸ்ரீலங்கா பீப்புளை உதாரணம் சொன்னேன்ல, இதை நீங்கள் மெர்ஜ் பண்ணி உங்கள் லைஃப்பில் கூட பார்த்துக்கோங்க. நான் வந்து அந்த காலத்தில் அந்த ஸ்ரீலங்கா பீப்புளோ இல்லை அந்த நெதர்லாந்து பீப்புள் கூட ஒரு காலத்தில் நான் வாழ்ந்திருப்பேன். ஏதோ ஒரு பிறவியில். சரியா? அப்போது அவங்க கூட வந்து இந்த 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 இப்போ நிகழ்ந்தது இல்லையா, இது வந்து எச்சமாக போயிருக்கும். அது வந்து என்னென்னா எனக்குள்ள ஏக்கமாகவோ இல்லை ஆனால் அவங்கள அந்த அயர்லாந்து பீப்புளை நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஹேர் பேண்டை போட்டு அப்படியே ஒரு ஒரு முகர்ந்து ஒரு 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 சின்ன குழந்தைங்கள்லாம் கொஞ்சும்ல, அது மாதிரி கொஞ்சிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். இது 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 ஏதோ விட்டக்குற தொடையாக இருந்திருக்கும் போல் இருக்குது. அவங்களும் அவ்வளோ ஹாப்பியாக அப்புறம் அவங்க இன்ஸ்டாவில் போட்டு இந்த மாதிரி பீப்புள் நான் பார்த்தேன் இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கும் எப்படி தோன்றுது? அதனால சொல்கிறேன். அப்போது இந்த 2 பேத்துக்குள்ள லூப் வந்து இந்த இடத்துல இந்த காலங்களில் தீர்க்கப்படணும்னு இருந்திருக்கு. அதனால அந்த தீர்க்கப்படுறதை நோக்கி இவ்வளோ காலங்கள் வருது. இது வந்து அந்த ட்ரெயினில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்திருந்தேன்னா அவங்க வேற எங்கேயோ போயிருப்பாங்க. யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது இது எப்படி நிகழுது அப்படின்னா, அந்த லூப் என்னோட அந்த அந்த மனசு, அந்த உயிர் சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு லூப்பாக வந்து ஃபார்ம் ஆயிடுது. அது இந்த லூப்பாக ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு நீர்க்குமிழிக்குள்ளே இருக்க மாதிரி. அது எப்போ வெடிக்குது அப்படின்னு சொன்னால், அது 5000 வருஷம் இருக்கலாம், எத்தனையோ எந்த பிறவிலையாக இருக்கலாம். அவங்க என்னவா என் குழந்தையா அவங்க கூட பிறந்திருக்கலாம், இல்லை என் அக்காவாக இருந்திருக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், வாட்டெவர் எதாக இருந்திருக்கலாம், என் தம்பி ஏதோ ஒரு உறவாக இருந்திருக்கலாம், ஏன் நாய்க்குட்டியாக கூட இருந்திருக்கலாம். சாரி, நாய்க்குட்டியாக கூட இருந்திருக்கலாம். அப்போ இந்த உணர்வை நாங்கள் 2 பேரும் பாய் சொல்லாமல் கூட பிரிஞ்சிருக்கலாம். எஸ், பாய் சொல்லாமல் பிரிஞ்சிருக்கலாம். அந்த பாய் சொல்கிறதுக்காண்டி தான் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பாய் சொன்னோம், பார்த்தோம், பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டோம், வந்துட்டோம். இந்த நிறைவடைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ இது என் உயிர் சக்தி ரிலீஃப் ஆகிருக்கும். அந்த லூப்புக்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ரிலீஃப் ஆகிருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு மனிதர்கள் திடீர்னு யாரோ வர்றாங்க, திடீர்னு போகிறாங்க, திடீர்னு நல்லது கொடுக்குறாங்க, திடீர்னு கெட்டது கொடுக்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தங்க வந்து பயங்கரமாக உதவி பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தங்க துன்பம் கொடுக்குறாங்கன்னா இதுதான் காரணம். இந்த தெளிவு இருந்தால் ஏற்கனவே உள்ளதாக நடக்குது. அப்போ நம்ம இதில் வந்து நம்ம 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 வந்து நல்லது தான் இந்த துன்பமும் இன்பமும் வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வாழ்வின் அடுத்த கட்ட போடுறதுக்கு ஒரு மாற்றமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த புரிதும் போது இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்துமே நமக்கு வந்து ஒரு காரணம் தெரிஞ்சிடும். காரணம் தெரிஞ்சிச்சுனாலே அதோட விளைவை பற்றி நம்ம ஜாஸ்தி மனம் வந்து எடுக்காத பட்சத்தில் அடுத்தடுத்து வர துன்பங்களாகவும் பற்று இருக்காது. எஸ்பெஷலி வந்து இப்போது அவங்க வந்து எனக்குள்ளே வந்து அவங்க அயர்லாந்துலேருந்து வந்தாங்க, திரும்ப ட்ரெயினில் வந்தாங்க, போயிட்டாங்க. திரும்ப அகைன் அவங்க மதுரை நோக்கி போயிருப்பாங்க.
முடிஞ்சது. ஆனா, இப்ப நான் பேசுறேன்ல, இந்த பேச்சு கூட இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே மறந்துரும். ஆனா, அந்த செயல் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த 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 ஸ்டேஷன்ல மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த என்னை நெகிழ்த்தி கொண்டு வந்திருக்கு. அந்த காலங்கள் எப்படி வந்து அந்த பின்னி பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கு. அதே மாரி தான் நீங்க உலகத்தில எந்த மூலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், குவாண்டம் என்டாங்கிள்ன்னு நம்ம சொல்லலாம் இத கூட. எனக்கு ஒரு சக்தி நிலை இங்கே பிறக்குதுன்னா, அதற்கு இணையான இன்னொரு சக்தி பிறக்கப்படுது. அப்போ இ இந் இந்த 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 கண்ணோட்டத்தின் கீழ தான் இந்த ஒரு ரூல்ஸ் படி தான் நான் இங்கே எல்லாமே பார்க்குறேன். அப்ப நான் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இணையான சக்தி ஒண்ணு வந்திருக்கும் தானே! அந்த இணையான சக்திக்கு வந்து எனக்கு என்ன ஆசை இருக்கோ அதுக்கு இருக்கும். அப்ப நாங்க 2 பேரும் மெர்ஜ் ஆகும்போது, இதத்தான் இவங்க ட்வின் ஃப்ளேம் சொல்லிக்கிறாங்க. இதத்தான் இவங்க சோல்மேட்ன்னு சொல்லிக்கிறாங்க. இதத்தான் கார்மிக் சோல்ன்னு சொல்லிக்கிறாங்க. இதத்தான் வந்து அனுபவம் கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, இப்போ கொஞ்சம் லேசா புரிதல் வருது. அப்போ நான் முதல்ல வந்து என்ன நினச்சேன், இது எப்படி சாத்தியமாகும்? நான் ட்வின் ஃப்ளேம்னா என்ன நினச்சேன்னா, 2 2 சோல் வந்து ஒரே 2 உடல் வந்து ஒரு சோல் எடுத்து பிரிஞ்சா வந்து இது கான்ஷியஸில இருக்கும் ஜாஸ்தி, இது கம்மியா இருக்கும். இத வந்து இத வந்து படியேத்தி இதுக்கு எல்லாம் கத்துக் குடுத்து இத வந்து அவேக்கன் ஆகுது போத் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா, ஒண்ணு இல்லன்னா அவேக்கன் ஆகி வந்திருக்கும். இன்னொன்னு அவேக்கன் ஆகாம முடியாம தவிச்சிட்டுருக்கும். ஏதோ ஒரு பிளாக் ஆயிருக்கும். அந்த பிளாக்க எடுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நெனச்சேன். நான் வந்து அதுக்கு ஃபிசிக்கலா தான் யூனியன் ஆகி தான் ஆகணும் அப்படின்லாம் இல்ல. இத சொல்ல மறந்துட்டேன். யூனியன் ஆகி தான் இது ஜெயிக்கணும் இல்ல. எனர்ஜி லெவலே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தங்க பார்க்கவே இல்ல. நான் அயர்லாந்துலேருந்து பார்த்தேன். ஆனா, அந்த கனடாலேருந்து பார்க்குறவங்கள நான் பார்க்கணும் இல்ல, பேசணும் இல்ல. பட் என்ன நடக்கணுமோ அது நடந்து, அது நிகழ்ந்து முடிஞ்சு போயிருச்சு. அவ்வளோதான். ஆனா, நம்ம ஒரு அறிவாளித்தனமா என்ன நெனச்சுப்போம், அது ஏன் நிகழ்ந்தது? அது ஏன் அப்படி நடந்தது? அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ? இப்படி இருக்குமோன்னு. அது எனர்ஜி லெவல்ல கனெக்ட் ஆகி, அது ஒரு விதமா எ அந்த நிகழ்த்தி பூர்த்தியாகப்படுது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு புரியுற மாரி இன்னும் சொல்றேன்னா, இப்போ எனக்குள்ள ஒரு இச்சை வச்சிருந்தேன். என்ன சொல்றது? ஒரு ஒரு கடற்கரைக்கு போகணும்னு ஒரு இச்சை வச்சிருக்கேன். அது நான் வந்து கடற்கரைக்கு போகாமயே நான் இச்சை இல்லாம ஏதோ ஒரு இதில இறந்து போயிட்டேன். ஆனா, அந்த அந்த கடற்கரைக்கு திரும்ப போறதுக்கு நான் நடுவுல நெறைய பிறவி எடுத்தாலும் அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. என் கர்மால அந்த டிசைன் நான் எடுத்துட்டு வரல. ஆனா, அந்த டிசைன் எடுத்து வரக்கூடிய காலங்களும் அப்ப இல்ல. அடுத்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு நிறைய பிறவி பிறந்து இப்போ ரைட் நவ் இங்கே வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடற்கரைக்கு போகிறதுக்கு என் ஃப்ரெண்டே வந்து என்னை கூட்டிகிட்டு அந்த ஷிப்பில் அந்த அந்த கடற்கரைக்கு கூப்பிட்டு போய் நான் இந்த எதெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் கூப்பிட்டு போறா. அந்த ஃப்ரெண்டு யார் தெரியுமா? அந்த சோல் கனெக்ஷனில் உள்ள அந்த ஃப்ரெண்டு யார் தெரியுமா? என்னை வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ண வந்தாங்களோ அந்த ஜென்மத்தில அவங்க தான் இப்போ என் ஃப்ரெண்டா வருவாங்க. இப்போ வந்து இந்த லூப் வந்து நான் உள்ள வச்சிருந்தேன்ல, அந்த கடற்கரைக்கு போகணும்னு ஏக்கம் வச்சிருந்தேன்ல, இது இந்த டைம்ல தான் ஆகுது. யார் கூட்டிட்டு போணுங்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் எனக்கு காமிச்சு வச்சுருவாங்க. இப்போ அந்த லூப் வந்து உடைஞ்சிரும். அந்த நீர்க்குமிழி உடைஞ்சிரும். எப்படி உடைஞ்சு எப்படி ஆகும்? பிரபஞ்சத்தில போய் ஒண்ணாயிரும். ஸோ இந்த மாரி தான். இன்னொன்னு அந்த பிரபஞ்சத்தில உடையும்போது தான் என்ன நோக்கி வருது. நான் அனுபவிக்கும்போது தான் அந்த 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 எண்ணமே அந்த தாட்ஸே அந்த கர்மா வந்து எரிக்கப்படுது. இல்லன்னா என்ன சொல்கிறது, இல்ல காணாம போகுது. ஐ மீன் இல்லாம போகுது. இப்படி தான் அந்த கர்மா டிசைன் வந்து நமக்கு அளிக்கப்படுது. அதனால தான் நம்ம திடீர் திடீர்னு ஏதோ மனிதர்கள் பார்க்குறோம். இன்னும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தடவ மகாவதார் பாபாஜி கோயிலுக்கு போகும்போதுலாம், ஒரு டிஎஸ்பி கருப்பசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு அவார்டு வாங்குனாரு. அப்போ நேரு ஸ்டேடியத்தில கலைஞர் தான் அந்த அவார்டு குடுத்தாரு. அப்போ வந்து விவிஐபி வழி உள்ள போகும்போது அவர் கூட நானும் போனேன். அவங்க ஃபேமிலிலேருந்து யாரும் வரல. நான் அந்த அவார்டு வாங்குறதுக்கு நான் அவர் கூட போய் அங்க உட்காந்துருக்கும்போது, இந்த நேரு ஸ்டேடியத்தில உட்காந்து அவர் வாங்குனாரு அந்த அவார்டு. அப்போ அவர் சொன்னாரு, "நீங்க விட்டக்குறை தொட்டக்குறை போல. என் ஃபேமிலியில யாருமே வரல. அவங்கலாம் நான் இப்போ அவார்டு வாங்க ஃபங்ஷன்ல வந்து கூட இருந்து பார்க்கல. ஆனா நீங்க யாருன்னே தெரியாதுன்னு இந்த நிமிஷம் தான் கரெக்ட் ஆனீங்க. இந்த அவார்டு கூட வந்து வாங்க வந்திருக்கீங்க" அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி தான் எல்லாம். நெறைய சொல்லலாம் இது மாரி. ஆனா, இதே மாரி துன்பம் தான். யாராவது திடீர்னு போயிட்டுருப்பாங்க. திடீர்னு என்கிட்டருந்து பயங்கரமா பேசி கடைசியில பணம் ஏதாவது வாங்கிட்டு எப்படி விட்டுட்டு ஓடிருவாங்க, காணாம போயிருவாங்க. இல்ல அந்த பணம் குடுக்க முடியாம போயிரும். அதனால துன்பத்தின் மூலம் அந்த பிரிவு ஏற்பட்டுருக்கும். இதெல்லாம் எல்லாமே இப்ப நான் சொல்ற எல்லாமே இந்த எக்ஸாம்பிள் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள வாழ்க்கையில நடக்கும்போது, "ஓ! இதுதானா?" அப்ப வந்து என்னன்னா, இங்க எல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நம்ம எல்லாமே என்ன குடுத்தோமோ அது திரும்ப கிடைக்குது. என்ன வாங்குனோமோ அத தான் திரும்ப குடுக்குறோம். ஸோ வந்து இந்த எது நடந்ததோ எது அது நன்றாக நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது. எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு அப்படின்னு ஒரு கீதை ஸ்லோகம் இருக்குல்ல, அத நெனச்சு பாருங்களேன். இது கரெக்ட்டா மெர்ஜ் ஆகும். ஸோ, அதனால வந்து என்னன்னா, நம்ம இங்க வந்து நம்ம வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல.
போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு உடல், அதுக்கு ஒரு குரல், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு அலங்காரம். அலங்காரம்னா நான் ட்ரெஸ்ஸை சொல்கிறேன். அது வீடு, அப்புறம் உணவு, எவ்வளோ சொந்தங்கள், எவ்வளோ உணர்வுகள், இன்பங்கள், அதோட சில துன்பங்கள், இந்த மாதிரி கொடுத்து நமக்கு ஒரு 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 கலவையாக ஒரு உணர்ச்சி இந்த என்சைக்ளோபீடியா மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ அழகாக கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ வச்சு, அனுபவிச்சு வச்சு, கொண்டாட வச்சு, இது சொர்க்கமாக உள்ளக்குள்ளே உணர்ந்து போகிற வாழ்க்கை தான் இதுங்க. நாம தான் இதை வந்து இது வந்து ஒரு மாயை, இது ஒரு நிழல், இது ஒரு நிஜம் கிடையாது. ஒரு காணல் நீர் மாதிரி தான். பார்க்க பார்க்க பக்கத்தில் நீர் இருக்க மாதிரி தெரியும், போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கைங்கிறத வந்து புரிதல் வர்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணோட்டத்தில் நீங்களும் பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்ப பெருசாக வந்து ஒரு பற்று, ஒரு பொசசிவ்னஸ், யாரோ ஒருத்தர் துன்பம் கொடுக்கும்போது ரொம்ப வலி, சரி நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் நடக்குது, ஓகே இதை ஏற்று தான் போகணும். நீங்கள் முரண்பட்டிங்கன்னா எவ்வளோ அழுது அடம் பிடிச்சாலும், தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் இது நிகழாது அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்கள் வந்து உங்களை உந்தி தள்ளிரும். அவ்வளோதான். அது எந்த மனிதர்கள் நாம் நம்ம 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 வந்து எவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கோமோ அதெல்லாம் சேர்ந்துருவோம், உங்களை சேர்த்துரும். என் கூட யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ, என் கூட கனெக்ஷன் இருக்காங்களோ, எந்த வகையிலையாவது சேர்த்துரும். அப்போ அது அதனால் நீங்கள் ஓட முடியாது, ஒளிய முடியாது. அதனால் அதை எதிர்கொண்டு அந்த பயத்தை போக்கி அந்த விழிப்புணர்வோடு இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு கான்செப்டை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதை உணர்ந்து நீங்கள் வந்து இதை இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணி இந்த உலகத்தில் வந்து ஒரு அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை ஹாப்பியாகவும், துன்பமான துன்பமாகவும் பார்க்காம ரெண்டையும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு தான் இதை நான் பேசினேன்.